சம்பாஷணை எலியா. காட்சி 1. பங்கேற்போர் எலியாவாக ஜெனீஷ், ராஜாவாக ரினீஷ், சேவகராக தர்ஷன். ராஜாவே நீர் வாழ்க. என்ன விஷயம்? உங்களை பார்க்க எலியா வந்துள்ளார். உள்ளே வரச் சொல். உள்ளே வாருங்கள் எலியா. ஆகா ராஜாவே, நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். நீ பாகாலுக்காக கோவில்களையும் பலிபீடங்களையும் கட்டினாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படி உனக்கு முன்னிருந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்தாய். ஜீவனுள்ள தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் தாசன் என் வாக்கின்படி என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த வருஷங்களிலே மழை பெய்யாதிருக்கும், தரையின் மீது பனியும் பெய்யாதிருக்கும். ஒரு சில நாட்களுக்கு பின்பு இந்த வறட்சிக்கு காரணமான மனிதரை அழைத்து வாருங்கள், எலியாவை கண்டுபிடியுங்கள். காட்சி 2. பங்கேற்போர் காகங்களாக மெர்சி, பியூலா. கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை கேரி தாற்றன்றையில் ஒளிந்து கொண்டிருக்கும்படி கூறினார். காக்கா சீக்கிரம் எந்திரி, நேரமாச்சு. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே. ஏய், இளைய தாத்தாவுக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு போகணும்ல, மறந்துட்டியா? அதை எப்படி மறப்பேன்? இதோ ரெடி ஆயிட்டேன். அதான பார்த்தேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த டியூட்டியை கரெக்டாக செய்யணும்ல. சரியா சொன்ன, வா போலாம். கர்த்தருடைய கிருபையால் அந்த காகம் நமக்கு காலையும் மலையும் அப்பவும் இறைச்சி கொண்டு வந்து கொடுக்குது. தேங்க்யூ காட். காட்சி 3. 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி ஆகாபை போய் காணும்படி சொன்னார். பங்கேற்போர் ராஜா, ஒபதியா, எலியா. ஒபதியாவாக ஜோஹனா. ராஜாவே, என்ன விஷயம்? உங்களை பார்க்க எலியா இந்த தேசத்திலே நீரூற்றுகளில் அருகே ஏதாவது அகப்படுமா என்று போய் பார். சரி அரசே, அப்படியே செய்கிறேன். எலியா ஒபதியாவை சந்தித்தல். ஒபதியா, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? ஆம், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று ஆகாப்புக்கு சொல். நான் ராஜாவுக்கு எலியா வந்திருக்கிறார் என்று அறிவித்த பின், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத வேறொரு இடத்திற்கு கொண்டு போனால் நான் என்ன செய்வேன்? இன்றைக்கு அவனை எனக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஒபதியா ராஜாவுக்கு எலியா வந்துள்ளார் என்பதை அறிவித்தல். ராஜாவே, என்ன விஷயம்? உங்களை பார்க்க எலியா வந்துள்ளார். என்னது, எலியா வந்துள்ளாரா? நான் உடனே போய் அவனை பார்ப்பேன். காட்சி 4. ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசியை சந்திக்க போனார். எலியா, கர்த்தரை கலங்க பண்ணுவ நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீதான். கர்த்தரின் கட்டளைகளுக்கு அடிபணிவதை விட்டு நீங்கள் பாகாலுக்கு விக்கிரகங்களை வழிபட்டு கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். அப்படியே ஆகட்டும். காட்சி 5. இடம் கர்மேல் பர்வதம். பங்கேற்போர் ஜனங்களாக மெர்சி, ஞானசெல்வி, பியூலா. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பேர் ஜனங்களை பார்த்ததே இல்லையே. ஏன் இன்னைக்கு இஸ்ரவேல் அனைத்தையும் அழைத்திருக்கிறார்? தீர்க்கதரிசி எலியா தான் நம்மை அழைத்ததாக கேள்விப்பட்டேன். எலியாவா? அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அவரை பற்றி யாரும் கேள்விப்படவில்லை. எவ்வளவு காலம்தான் 2 மாறுபட்ட வழியும் பின்பற்றுவீர்கள்?
பாருங்கள், அவள் எலியாவா? ஆம், அவர் உயிருடன் இருக்கிறார். கர்த்தர் தேவன் என்றால் அவரை துதியுங்கள், பாகால் தேவன் என்றால் அவனை துதியுங்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன்தான். ஆனால் பாகாலுக்கோ 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நீங்கள் 2 காளையை கொண்டு வாருங்கள். அதில் ஒரு காளையை பாகாலின் தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கொள்ளட்டும். அதை துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் விளைக்கட்டும். நான் மற்ற காளையை அப்படியே செய்வேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியால் உத்தரவாளும் தெய்வமே மெய்யான தெய்வம். ஆமாம் ஆமாம், நல்ல கருத்து, சரியாக சொல்கிறார், மிகவும் சரி. நீங்கள் முதலில் ஆரம்பியுங்கள், நீங்கள் அதிகம் பேர் இருக்கிறீர்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் அதன் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மத்தியான வேளையிலே உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் பகல் கனவு கண்டிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கிக் கொண்டிருப்பான். நீங்கள் அவனை எழுப்பிவிட வேண்டியது இருக்கும். மத்தியான வேளை சென்ற பின்பு என் அருகில் வாருங்கள். இதோ வருகிறோம். சகல ஜனங்களும் எலியாவின் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு விறகுகளை அடுக்கி காளையை சந்து சந்தாக துண்டித்து அதன் மேல் வைத்தார்கள். நீங்கள் 4 குடங்களில் தண்ணீர் நிறையுங்கள். அதை சர்வாக தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். சரி, ஊற்றுகிறோம். மீண்டும் அப்படியே ஊற்றுங்கள். சரி, ஊற்றுகிறோம். மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள். சரி, ஊற்றுகிறோம். எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய நீங்கள் இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்களுடைய இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. என்ன என்ன நடக்கிறது அங்கே? ஒன்றும் புரியலையே. திடீர்னு வெளிச்சம்லாம் வருது. ஓ, அற்புதமா இருக்குது. கர்த்தரே தேவம், கர்த்தரே தேவம், கர்த்தரே தேவம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார். ஒன்றுமில்லை. நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார். சரி. 7ஆம் தரம். இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது. ஆகாபை நோக்கி ரதத்தை பூட்டி போய்விடு என்று சொல், இல்லை என்றால் மழை அவனை தடுக்கும். தேசத்தில் பெருமழை உண்டாயிற்று. எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாயிருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது.
யாக்கோபு 5:17-18. தாத்தா எலியா தாத்தா கர்த்தரை நோக்கி பார்த்தார். வானத்திலிருந்து அக்கினி பலிகளை பட்சிக்க கண்டார். தாத்தா எலியா தாத்தா கர்த்தரை நோக்கி பார்த்தார். வானத்திலிருந்து அக்கினி பலிகளை பட்சிக்க கண்டார். தயர தயர தையா தயர தயர தையா தயர தயர தையா தயர தயர தையா. கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் அறிந்தனர் அன்று. கூப்பிடு நீயும் என்று பதில் நிச்சயம் உனக்கு உண்டு. கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் அறிந்தனர் அன்று. கூப்பிடு நீயும் என்று பதில் நிச்சயம் உனக்கு உண்டு. தாத்தா எலியா தாத்தா கர்த்தரை நோக்கி பார்த்தார். வானத்திலிருந்து அக்கினி பலிகளை பட்சிக்க கண்டார். தாத்தா எலியா தாத்தா கர்த்தரை நோக்கி பார்த்தார். வானத்திலிருந்து அக்கினி பலிகளை பட்சிக்க கண்டார்.